என்னோட கேட் நிலாக்கு ப்ரெக்னன்சி 3 to 4 வீக்ஸ் வரைக்கும் நான் என்னென்ன சேஞ்சஸ் பார்த்துக்கிட்டேன். இதெல்லாம் எனக்கு இது ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால நான் யூடியூப் அண்ட் க்ரோம் பார்த்து தான் நான் எல்லாமே லேர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்டு சேஞ்சஸ் கூட நிலாக்கு தெரியுது. நான் அவளுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பார்த்தேங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவளுக்கு மேட்டிங் ஆகி கொஞ்ச நாள் வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு அவளுக்கு ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு நிப்பிள் பிங்க் கலரில், அந்த மாதிரி பிங்க் கலர் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஒரு ரெட்டிஷ் கலரில் ஃபஸ்ட்டுக்கு தெரியும், அப்புறம் பிங்க் கலரில் மாறும். நிப்பிளே கொஞ்சம் விசிபிளாக தெரியும். அண்ட் மேடம் பார்த்திங்கன்னா அடிக்கடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் 2 தடவை 3 தடவை தான் சாப்பிடுவாங்க. போய் பசிக்கிற நேரம்லாம் சாப்பிட்றது, பசிக்கிற நேரம்லாம் தண்ணி குடிக்கிறது, அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்ப தூங்க ஆரம்பிச்சிட்டா, தூங்கிட்டே இருப்பா. கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இல்லாமல் இருந்தது. ஒரு 4 வீக்ஸ்க்கு அப்புறம் அவளுக்கு லைட்டாக பம்ப் வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்டு விளையாட்டுத்தனமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் கையில் தூக்க விட மாட்டா. மோஷன் பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் தான் போயிட்டுருப்பா. இப்போல்லாம் 3 டைம்ஸ் போகிறா. யூடியூப் அண்ட் க்ரோமில் பார்க்காத இன்னொரு விஷயம் நான் நிலாக்கிட்ட நோட் பண்ணது பார்த்திங்கன்னா, யார் வந்தாலும் வெளியில் போகிறதுக்கு, கேட்டை விட்டு தாண்டி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறா. என்னோட கேட் இன்டோர் தான், எப்போதுமே பொதுவாக அப்படி போக மாட்டா. ஹீட் பீரியடில் மட்டும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாள், ஏன்னா மீட்டிங்காக. இப்போ ட்ரை பண்ணுறா அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பாக குட்டி போடுறதுக்காக இடம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதே மாதிரி சிம்டம்ஸ் உங்கள் கேட்லேயும் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல.